சிம்ம ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் குரு பகவான். உங்களுக்கு அவர் யோகாதிபதி. அப்படிப்பட்ட யோகாதிபதி 11லே இருப்பதே லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கின்ற அமைப்பே சிறப்பு. அதே சமயத்தில் இப்போது அவர் தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது இரட்டிப்பான சிறப்பு, இரட்டிப்பான யோகம். குரு 5க்குரியவர், அவரை 8க்குரிய 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகும். ஆகையால் சிம்மராசிக்கு இந்த 66 நாட்கள் மிக சிறந்த யோகத்தை தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. மேலும் அவர் 11லே இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், அதிர்ஷ்ட லட்சுமியின் கொடுப்பார். 5ஆம் இடம் விஷ்ணு ஸ்தானம். ஆகையால் விஷ்ணுவின் அருளை பெறுவீர்கள். பொருளாதாரம் அவரே புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். புதனோ மகாவிஷ்ணுவை பிரதிபலிக்கக்கூடியவர். புதனுடைய அதிதேவதா மகாவிஷ்ணு. ஆகையால் இப்பொழுது மகாவிஷ்ணு அருளை பெறுவீர்கள், ஈசனுடைய அருளை பெறுவீர்கள். நீங்கள் சிவபக்தன் சிம்மராசி. எனவே உங்களுக்கு இந்த 66 நாட்கள் ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாட்கள். 5ஆம் இடம் பூர்வ ஜென்ம இடம், பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம். ஆகையால் பூர்வீக சொத்துகள் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களில் வழக்குகள் இருந்தால் அவற்றை வெற்றிகள் பெறும், கடன் தீரும், பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அஷ்டம சனி என்ற நிலை இல்லை. இப்போ சனி வக்ரமாக இருக்கின்றார். இவையெல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றது. ராசியிலே கேது இருப்பதனால் ஆன்மீகத்தின் மேல் அதிக ஆர்வமும், குடும்பத்தில் எதுவினாலும் குழப்பமாக இருந்த அந்த சூழ்நிலைகள் மாறும். கணவன் மணி உறவு 7ஆம் இடத்தில் குரு சொந்த நட்சத்திரம் பார்ப்பதால் கணவன் மணி உறவிலே அந்யோன்யம், மகிழ்ச்சி, சந்தோஷம். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி, விரைவான வெற்றிகள் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் என்று சகல விதத்திலும் உங்களுக்கு சாதகமாக அமைகின்றது. இந்த 66 நாட்கள் தொழில் வியாபாரம் அபரீதமான லாபம். மிக லாபஸ்தானத்தில் குரு மிக பலமாக அமர்ந்திருக்கின்ற யோகம், அபரீதமான லாபம், மிகப்பெரிய இரட்டிப்பான லாபத்தை பெறுவீர்கள். புதிய தொழில் வியாபாரம் கிளைகள் துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்று தொட்டதெல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்கள். உத்தியோகத்தில் உயர்வு, பெரிய அளவில் உங்களுக்கு வேலையிலே மாற்றம், உயர்வுகள், ஊதிய உயர்வு, அதிகார உயர்வு, அதிகார விரிவு என்று மேலதிகாரிகள் பாராட்டுகளையும் சக ஊழியர்களும் உங்கள் மீது பொறாமைப்படுகின்ற வகையில் நன்மைகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றமாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த 66 நாட்கள் சிம்மராசிக்கு சகல விதத்திலும் மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் ஒரு பலமான யோகமான நாட்களாக இருக்கின்றது. புதிய வேலை யோக முயற்சிப்பீர்கள், அந்த முயற்சியிலே வெற்றிகள் பெறுவீர்கள். அரசாங்கத்தில் பணிபுரிகின்றவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகளே உயர்வுகள் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான பதவி உயர்வுகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு மிக சிறந்த காலம் இந்த 66 நாட்கள், பெரிய அளவில் வெற்றிகள் என்று எல்லாவற்றிலும் முயற்சியுங்கள். இந்த முயற்சிகளிலே உங்களுக்கு தைரியலட்சுமியின் துணை இருக்கும். மொத்தத்தில் இந்த 66 நாட்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலம். நலம் பெறுக, வளம் பெறுக.